எல்லோருக்கும் வணக்கம். ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி ரிசல்ட் பார்க்குறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 25,21,839 கேண்டிடேட் அப்பியர்ட் இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். டோட்டலாக வந்துட்டுனா 25,21,829 பேர் வந்து 39 பேர் வந்து எக்ஸாம் எழுதுனதாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4வது நம்பர் பாருங்கள். ஆஸ் பர் பாரா 12.1.5 ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாஸ் கோடிஃபை கேண்டிடேட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஹேவ் பீன் நார்மலைஸ்ட் பை யூசிங் த ஃபார்முலா பப்ளிஷ்ட் பை த கமிஷன் வைட் இட்ஸ் நோட்டீஸ் நம்பர். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா வந்து நார்மலைசேஷன் பண்ணிட்டு தான் வந்து இந்த கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்களா? நிச்சயம் அது பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்சிசி மார்க் பாருங்கள். ஆஸ் பர் பாரா 14.3 ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் ஹூ ஹேவ் கிளைம்டு இன் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தட் they possess on NCC certificate have been granted the following bonus incentive marks ப்ரொஃபஷனலி. ஓகே, இப்போதைக்கு என்ன தற்காலிகமான மார்க் வந்து உங்களுக்கு என்சிசிக்கும் கொடுத்துருக்காங்கன்னா என்சிசிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க, என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து என்சிசி மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா என்சிபி ஓகே நார்கோட்டிக்ஸ் சென்ட்ரல் ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா வேகன்சி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராவது வந்து இதை என்சிபியை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் எக்கனாமி வீக் செக்ஷன் 139, இஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 106, ஓபிஎஸ்சிக்கு 140, யூஆருக்கு வந்து 141 மார்க். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து என்சிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபீமேல் கேண்டிடேட் குவாலிஃபைடு அகைன்ஸ்ட் ஸ்டேட் யூடி யூனியன் டெரிட்டரி வைஸ் வேகன்சிஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதர் தென் என்சிபி. ஓகே, அந்த என்சிபி இல்லாமல் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 40,047 பேர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அதில் வந்து ஸ்டேட் வைஸும் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது என்னென்னா என்சிபி இல்லாமல் மற்ற எல்லா ஃபோர்ஸுக்கும் சேர்த்தது. என்சிபி இல்லாமல் எந்த ஃபோர்ஸு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அதாவது பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, இஆர். ஸோ இது எல்லாமே இது சேர்ந்தது. ஓகே, அடுத்தது என்சிபி எஸ்எஸ்எஃப் வந்து நம்ம மேல் கேண்டிடேட்டுக்கு ஆல் இண்டியா வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு அகேன்ஸ்ட் ஆல் இண்டியா வேகன்சிஸ் ஆஃப் என்சிபி அண்ட் எஸ்எஸ்எஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா வேகன்சி. இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே என்சிபிக்கு பார்த்தீங்கன்னா 136, 102, 145, 147 இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து மேல் கேண்டிடேட் குவாலிஃபைடு அகேன்ஸ்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி வைஸ் வேகன்சிஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதர் தென் எஸ்எஸ்எஃப் அண்டு என்சிபி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ 3,51,552 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 4 வந்து லிஸ்ட் வந்து இருக்கும். அதில் உங்களது வந்து எந்த பேர் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 வந்து அதில் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி ஷார்ட் லிஸ்ட் ஃபார் அப்பியரிங் இன் பிஎஸ்டி பிஇடி. ஓகே, அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 1 வந்து ஃபீமேல் கேண்டிடேட் உண்டானது. லிஸ்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் உண்டானது. இதில் வந்து பிஎஸ்டி பிஇடி அது முன்னாடி பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி ஷார்ட் லிஸ்ட் ஃபார் அப்பியரிங் இன் பிஎஸ்டி பிஇடி. ஓகே, அடுத்தது லிஸ்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஹெல்டு கேண்டிடேட்ஸு. லிஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா டிபார்டு கேண்டிடேட்ஸ். வித் ஹெல்டு கேண்டிடேட்ஸ் கொடுத்துருங்கல்ல, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் த 93 கேண்டிடேட் ஹேவ் பீன் கெப்ட் வித் ஹெல்ட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ் வேரியஸ் கோர்ட் ஆர்டர்ஸ். ஓகே, கோர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதில் வந்து அவங்க ஏதாவது வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கியிருந்தாங்களோ, இல்லை வந்து மால் ப்ராக்டிஸ் அதாவது தவறான நடத்தை காப்பி அடித்தது, இந்த மாதிரி கொஸ்டின் மாற்றுது, அதில் ஏதாவது மாட்டியிருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க 93 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க சஸ்பெக்டடாக வந்து வச்சுட்டாங்க. ஓகே, அவங்க வந்து முழுசாக வெளியேற்றல, ஆனால் சஸ்பெக்டடாக வச்சுருக்காங்க. அடுத்த லிஸ்ட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா த ரிசல்ட் ஆஃப் த 150 கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் டிபார்ட் பை த கமிஷன் ஹேஸ் நாட் பீன் ப்ராசஸ்டு. ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிபார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இந்த 150 பேரை வந்து லிஸ்ட் 4ல் இருக்க 150 பேர்த்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாம்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. இவங்களை அடுத்த ஸ்டேஜுக்கோ இல்லை இவங்க வந்து பாஸ் ஃபெயில் எதுவுமே இவங்களை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்க்குறதுலையோ இந்த லிஸ்ட்லேயே ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த இதில் தெரியுது பார்த்தீங்களா 9443785145 இந்த நம்பருக்கு வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை ரிசல்ட் பார்க்குறதுலேயே உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நானே வந்து பார்த்து சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.